டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதே நினச்சிட்டு இருந்தால் அதே ஆகிடும். ஏன் நான் என்ன கேட்குறேன், அதே நினச்சிட்டு அதே ஆயிரன்னு சந்தோஷம் எனக்கு. ஒரு நாள் மோட்டிவேஷனாக இருக்கேன், திருப்பி நான் பழைய நிலைமைக்கு போயிடும். ஜீசஸ் பிறந்ததாக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணர் வந்ததாக இருக்கட்டும், இல்லை ராமர் கதையாக இருக்கட்டும், இல்லை பொங்கலுக்கு இருக்கிற கதையாக இருக்கட்டும், சூரியன் வந்தார், லைட் வந்துச்சு, இல்லை பழசை எரிக்கிற இந்த போகி கதையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம லைஃப்பில் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சென்னையில் நடந்துச்சு, பெங்களூர்ல நடந்துச்சு, ஆந்திராவில் நடந்துச்சு, எல்லா இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மோட்டிவேஷன் இல்லை, மோட்டிவேஷன் தேவைப்படுது. எனக்கு ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் மைண்ட் இருக்க மாட்டேது. நான் என்னென்ன பண்ணணும், திரும்ப எனக்கு வந்து நான் ஒரு நாள் மோட்டிவேஷனாக இருக்கேன், திருப்பி நான் பழைய நிலைமைக்கு போயிடுறேன். போயிடுன்ற அப்படியே பழைய நிலைமைக்கு. நீ உன்னை யார் மோட்டிவேட்டர் அவசரம்னா? நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன இன்னும் நோக்குதுன்ற, என்ன வலின்ற, எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அம்மா வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சோறு இருக்குது, தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது வாழ்க்கையில். கை கால் இருக்குது, மூக்கு மொழி இருக்குது, பேசுறதுக்கு நாக்கு இருக்குது, கேட்கறதுக்கு காது இருக்குது, பார்க்கறதுக்கு கண்ணு இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னமும் சில பேருக்கு வந்து இன்னமும் வாழ்க்கை புரியல. இன்னமும் எங்கேயோ இருக்கிற சோகம், யாரோ ஒருத்தர் விட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கு சோகம், உங்களுக்குள்ளே ஒரு தனிமை, அதை பிடிச்சிட்டு தொங்குறது, அது ஒரு சோகம். எதுக்குன்னு நான் கேட்குறேன். சரி, இந்த புது வருஷம் வருது, என்ன பண்ண போற? பாஸ்ட்ல செஞ்ச அதே தப்பை திருப்பி தொடர போறியா? பாஸ்ட்ல இருக்க அதே இருட்டை திருப்பி கேரி பண்ண போறியா? பாஸ்ட்ல இருக்கிற அதே குழப்பத்தையும் ஒரு வீக்னஸையும் ஃபியரையும் உனக்குள்ள கேரி பண்ண போற எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லு? எல்லா திறமையும் இருந்தோம், பிகாஸ் நான் ஷைன்னு சொல்லிட்டு உன் வெளியே கொண்டு வராது இருக்க. நீ செய்யாத தப்புக்கு நீயே ஃபீல் பண்ணிட்டு உன்னை லோ செல்ஃப் எஸ்டீம்ல போட்டு வாழ்ந்துட்டு இருக்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நீ பிளேம் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு லட்சியத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த லட்சியம் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா கடைசியில் நான் செத்து போயிடணுமா? ஏன்னு கேட்குறேன். இந்த வாழ்க்கை எதையாவது ஒன்றை சாதிக்கிறதுக்காக பிறந்ததுக்கு தான் நம்ம இருக்கோமா? நான் நிறைய பேர் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதே நினச்சிட்டு இருந்தால் அதே ஆகிடும். ஏன் நான் என்ன கேட்குறேன், அதே நினச்சிட்டு அதே ஆயிரன்னு சந்தோஷம் எனக்கு. ஆகலைண்ணா அப்போ என்ன பண்ணணும்னா, லைஃப்பில் முதல்ல வாழ்கிறதுக்கு உனக்கு ஒரு ஸ்பேஸை கொடு. சரி, இந்த நிமிஷம் நீ போரிடுறதுக்கு தயாராரு. போரிடணும். உன்னோட தேவையில்லாத சிந்தனைகள்கிட்ட நீ போரிடணும். அதை வீழ்த்தணும். வீழ்த்த முடியலையா, திருப்பியும் போரிடணும். இந்த போருக்கு மட்டும் எண்டே இல்லை. உன் அக்ஞானத்துக்கு கூட போரிடணும். உன்னோட தேவையில்லாத பயத்துக்கிட்ட நீ போரிடணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யுவர் ஃபியர். நீ வெக்கப்படுறல எல்லாத்துக்குமே, அதுகிட்ட இருந்து நீ போரிட்டு ஜெயிக்கணும். சரி, இந்த நிமிஷத்துல இருந்து ஒன்னை நீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்ண போறன்ற கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். டியர்ஸ், அன்சர்டனிட்டி, வீக்னஸ், மற்றவங்களோட ஃபீட்பேக்கை ரொம்ப சீரியஸ் எடுத்துட்டு வாழ்கிற மனிதர்கள், இவங்க எல்லாருமே காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுவாங்க, தெரியாதே போயிடுவாங்க. Now you need to make one thing very clear in your life. What kind of a life you're going to live in 2025? என்ன பண்ண போற? எல்லா இடத்துலையுமே நல்லா பார்த்துக்கோ. ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் எல்லாமே வின் ஓவர் ஈவில் தான். ஜீசஸ் பிறந்ததாக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணர் வந்ததாக இருக்கட்டும், இல்லை ராமர் கதையாக இருக்கட்டும், இல்லை பொங்கலுக்கு இருக்கிற கதையாக இருக்கட்டும், சூரியன் வந்தார், லைட் வந்துச்சு, இல்லை பழசை எரிக்கிற இந்த போகி கதையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம லைஃப்பில் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். பண்டிகை நான் மற்றவங்களுக்காக இல்லை, நாம் சுய ஒழுக்கத்துக்காக தான் இந்த பண்டிகை வந்துச்சு. சுய ஒழுக்கம். நான் என்ன எனக்குள்ளே எரிக்கணும், நெகட்டிவ்ஸ்லாம் எரிக்கணும், தேவையில்லாத விஷயங்களை எரிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்க குழப்பத்தை எரிக்கணும். உன் பாஸ்ட்ல நீ 1000 வழியை சந்திச்சிருக்கலாம், 1000 பேர் உன்னை ஏமாத்திருக்கலாம், 1000 பேர் உன்னை கீழே தள்ளிருக்கலாம். ஆனால் அதுக்கு பார்க்கறதுக்கு எல்லாரும் தள்ளுவேனே, எல்லாரையும் குழியில் பிடிச்சி தள்ளுவியா? உனக்கு 4 பேர் துரோகம் பண்ணனா நீ அந்த துரோகத்தை மற்றவனுக்கு பண்ணுவியா? உன்னை 4 பேர் அசிங்கப்படுத்தினா நீ ஊரில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்துவியா? சரி, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ, லைஃப்ன்றது உனக்கு கிடைச்ச வழியை மற்றவனுக்கு தரதில்லை, உனக்கு கிடைச்ச ஒலியையும் வழியும் மற்றவங்களுக்கு தர்றது. புரியுதா புரியலையா? லைஃப்ன்றது, திருப்பியா சொல்றேன், உனக்கு கிடைச்ச வலியை வாங்கி மற்றவனுக்கு வலியை கொடுக்கறது லைஃப் இல்லை. உனக்கு கிடைச்ச ஒலிய, லைட்டை, உனக்கு கிடைக்கிற வழியை, உனக்கு புரியுற அந்த வழி, அந்த நிலையை மற்றவங்களுக்கு சொல்லித்தரது தான் வாழ்க்கை. அதுதான் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பிரசாதம். நீ வளர்ந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க போற வரம் பிரசாதம். இந்த
நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவான விஷயங்களை போய் உட்கார்றது. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஏலியனு, நான் வந்து நாக்கு வெட்டிக்கிட்டேன், நான் இப்பயே சொல்கிறேன், இயற்கைக்கு விரோதமாக எது பண்ணாலும் உன்னோட உடலை பாதிக்கும், மனசை பாதிக்கும். நீ வெளியே சொல்லிக்கலாம் ஐ எம் டிஃப்ரெண்ட், பட் பீயிங் டிஃப்ரெண்ட் இஸ் நாட் டசன்ட் மீன் யூ ஆர் ஹாப்பி. உன்னோட ஹாப்பினஸ் பீயிங் டிஃப்ரெண்ட்ல இருக்குன்னா நீ இருந்துக்கோ, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் உன்னோட சோகம் தான் உன்னை அப்படி பண்ண வைக்குதுன்னா அது வேணான்னு நான் சொல்ல வரேன். வேணாம். சில பேர் என்ன பண்றீங்க, எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் என்ன பண்றானுங்க, வெட்டிடுறானுங்க. ஒருத்தன் அப்படிதான், அண்ணி மேல அவனுக்கு காதல் வந்துருச்சு, பைக்ல விட்டுருக்கிறான், அண்ணன் பிரிஞ்சிட்டாரு, அண்ணிக்கிட்ட கேட்டிருக்கான், அண்ணி சொல்லியிருக்கு இல்லைங்க நான் உங்க அண்ணனுக்கு அப்புறம் நான் யாரையும் நினைக்கல, நீங்களாம் என்னோட பிரதர் மாதிரி, அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணியிருக்கான், கட்டடம் வேலை செய்யற இடத்துல அவங்க அண்ணியை கூட்டு போயிட்டு 3 துண்டை வெட்டி தூக்கி போட்டு போயிட்டான். இது பேர் தான் லவ்வா? எவ்வளோ அசிங்கமான லவ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு. நான் உன்னை புடுங்கிடுவேன், உன்னை கடிச்சிருவேன், உன்னை குதறிடுவேன், நீ என்ன லவ் பண்ணு. நீ என்ன வேணான்னு சொன்னா உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், தூக்கி போட்டுருவேன், நீ என்ன லவ் பண்ணு. என்னது இது பேர் லவ்வா? இது பேர் லவ் இல்லை. நாய் கத்தம் தெரியுமா, அந்த மாதிரி இது லவ் இல்லை. கொலைக்கிற மாதிரி இருக்கு, கடிக்கிற மாதிரி இருக்கு. லவ்ன்றது மென்மையானதுரா. அது ஒருத்தருக்கு நம்ம மேலே வராமல் நமக்கு அவங்க மேலே வரணும். நமக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே வரலன்னா அது லவ்வாக கம்ப்ளீட்டே ஆகாது. அதை விட்டுட்டு பரவாயில்ல ஒரு பொண்ணை நம்ம ரசிச்சுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். தெரியல, சென்னையில் நடந்துச்சு, பெங்களூரில் நடந்துச்சு, ஆந்திராவில் நடந்துச்சு, எல்லா இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, யாரோ ஒருத்தன் செத்தான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போனான். 2 பேருக்கும் நிம்மதி. லவ்னா என்னது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றது தான் லவ். அப்போ இந்த நிமிஷம் நீ போரிடணும். எது கூட தேவையில்லாத இந்த புத்தி சிந்தனை இருக்கு பாரு, இது கூட போரிடு. ஒழுங்கான சிந்தனைகளை வை, சரியான சிந்தனைகளை வை, படி, வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு போ, ஒரு வேலைக்கு போ, உன்னை முன்னேற்றிக்கோ, உன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி உன்னை ஸ்ட்ரென்த் படுத்திக்கோ. வாழ்க்கையில் நாளைக்கு முன்னேறி நீ நல்ல நிலைக்கு போகும்போது அப்போ உனக்கு சல்யூட் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அது சூப்பர். இப்போ ஏஜுக்கு சில பேர் உன் சைடில் விசில் அடிப்பாங்க, ஏ மச்சான் மாமா சூப்பர்றான்னு நீ செய்கிற தப்புக்கலாம். ட்ரெயினில் போகும்போது அருவா எடுத்துன்னு தேய்ச்சிட்டே போனாங்க சில பசங்களாம், பார்க்க மாசா இருக்கும் அந்த ஏஜ்லேருந்து பார்த்தா. வெளியே இருந்து கொஞ்சம் வயசாகி பார்த்தா என்னடா தம்பிங்க ஏதாவது ஆகிட போகுது, அவர் ஏதாவது விழுந்துட போறாரு, இந்த அக்கறை தான் வரும். அம்மாவுக்கு அப்படி தான் வரும். சிந்தனைகளை நல்லா செலுத்து. பஸ் மேலே நின்று பாடுறது தப்பு இல்லை, அதை ஏறி பாடி 4 பேர் சாகுறாங்க பாரு, அதுதான் தப்பு. உன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி எதுவும் பண்ணாத. உன்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன் மரியாதைக்கு ஆபத்து வர மாதிரி எதுவுமே பண்ணாத. உன்னை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னை தொலைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. நீ கிடைச்சதே பெரிய வரமா நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நீ உன்னை நேசிக்கிறவங்களுக்காக இருக்கணும்டா. நீ வேணான்றவங்க முன்னாடி நிலைக்கணும்டா. இதை மட்டும் ஞாபகம் வச்சு உன் வாழ்க்கை நடத்து. நன்றி.